இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அற்புதமாய் நடத்துகிற தெய்வம், எங்களை வாழ வைப்பதற்காகவே நீர் ஜீவனையே தந்த தெய்வம், எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிடத்திலே அன்பு கூர்ந்த தெய்வம், எங்களை அதிகமாய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் வழக்காடுகிற தெய்வம், எங்களுக்காய் யுத்தங்களை நடப்பிக்கிற தெய்வம், எங்களுக்காய் அற்புதங்களை செய்கிற தெய்வம், எங்கள் வியாதி எங்களை விட்டு விலக்குகிற கர்த்தர். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. என் தெய்வம் சர்வ வல்லமையுடையவர், என் தகப்பன் மகா மேன்மையுள்ளவர். என் தகப்பனை போல் என் நல்லவர் இல்லை, என் தெய்வத்தை போல் என் நல்லவர் இல்லை. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். தகப்பனே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை மகா பெரியது, மகா பெரியது, மகா பெரியது, மகா பெரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை, 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 கிருபை. தகப்பனே உங்கள் கிருபை, தகப்பனே உங்கள் கிருபை, தகப்பனே உங்கள் கிருபை எங்கள் மேல் இந்த நாளில் வெளிப்படுவதாக. உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல் வெளிப்படுவதாக. அப்பா, நீர் இயேசு நல்லவர், என் தகப்பன் நல்லவர், என் தெய்வம் நல்லவர், என் இயேசு மகா உன்னதமான தெய்வம். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனே உமக்கு தோத்திரம், இயேசுவே உமக்கு தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, 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 போதுமானவரே, போதுமானவரே, போதுமானவரே. இரக்கங்களின் தெய்வமே, இரக்கங்களின் தெய்வமே. நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர். உங்கள் கிருபை பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்கள் நல்லவர், நல்லவர். செங்கடலை இரண்டாக பிளந்தவர் அல்லவா? உங்கள் ஜனத்துக்காக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உம்மை நேசிக்கிற ஜனங்களுக்கு நீர் கொடுத்தீர் அல்லவா? என் இயேசு எத்தனை நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே நீங்கள் பெரியவர், இயேசுவே நீங்கள் பெரியவர். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்தின என் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓஷனா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என் தகப்பனே, இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் யோசனையோடு கூட எழுந்திருக்கிறோம். யோசனைகளை பெரிய தெய்வம் நீர்தான். இந்த நாளில் அற்புதமாக எங்களை நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியினாலாகவே அமைவதாக. ஸ்தோத்திரம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்ம தாயும் தகப்பனுமாய் இருந்து நம்முடைய ஸ்தோத்திரம் வானபூமி மாறினாலும் அவர் மாறாதவராய் இருந்து நம்ம வாழ்க்கையை செழித்தோங்க செய்கிற தெய்வம். சொல்லி ஆராதிப்போமா? பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடேனும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானபூமியும் யாவுமே மாறிடேனும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. ஆமை சொல்லுங்க. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவை போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே,
அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நம்ம வாழ்க்கையில் காலைதோறும் அவர் கிருபையை தந்து, வேதம் சொல்லுது, மோசே சங்கீதத்தில் எழுதுகிறார், நாங்கள் வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் உங்களுடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். எல்லாரும் சொல்லுங்கப்பா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ச்சியாய் களி கூறத்தக்கதாக இந்த காலை நேரத்தில் உங்கள் கிருபை எங்களை நிரப்பட்டும், எங்களை அலங்கரிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கல. நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கல. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடக. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடக. என் வாழ்க்கையில் எண்ணில்லாத நன்மைகளை செய்தார். என் வாழ்க்கையில் நீதான் என் பலன். சொல்லும் அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே இயேசுப்பா, நீ நன்மை செய்த தெய்வம், நீ இரக்கம் பாராட்டின தெய்வம், என் மேலே கிருபையாய் இருக்கிற தெய்வம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வில் பலன் நீரே, எந்த வாழ்வில் பலன் நீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடக. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடக. தகப்பனே, உங்க கிருபை எங்களுக்கு இந்த நாளில் அவசியம். உங்க தயவு எங்களுக்கு தேவை. உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. உங்கள் ஆளுகை எங்களுக்கு தேவை. உங்களுடைய பலன் எங்களுக்கு தேவை. அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கே மகிமையை தருகிறோம். மற்ற யாருக்கும் மகிமையை கொடுக்க விரும்பலை. மற்ற எந்த மனிதனுக்கும் என் மகிமையை கொடுக்க விரும்பலை. என் மகிமை என் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே. அல்லேலூயா. தான் நம் வாழ்க்கையில் நோக்கி பார்த்த தெய்வம். சொல்லுங்க, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு தருகிறோ. உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. பரலோக தெய்வமே, இந்த காலை நேரத்தில் என் மகிமை என் ஆண்டவருக்குத்தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். வேறு ஒருவருக்கு என் மகிமையை நான் கொடுக்க விரும்பலை. என் மகிமை என் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே. சொல்லுங்கப்பா, எனக்கு மகிமை எது இருக்கிறதோ அது என் ஆண்டவருக்கு. ஒரு பெண்ணுக்கு மகிமை நகை, ஒரு ஆணுக்கு மகிமை அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தும் ஆஸ்தியும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கும். அப்பா, இந்த மகிமையெல்லாம் என் ஆண்டவருக்கு இந்த காலை நேரத்தில் நான் கொடுக்கிறேன். இந்த மகிமையெல்லாம் என் ஆண்டவருக்கே நான் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஒரு புது நாளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்பா, எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்தீங்களே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனே, புதிய நாளை நீ கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், புதிய நாளை நீ கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாக அமையட்டும். சொல்லுங்க, இந்த நாளிலே தகப்பனே ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றி கொடுங்க. எங்களுக்கு முன்னால் இருக்கிற மணி நேரங்கள் அது எப்படி இருக்கும் தெரியாது. எந்த நாசமோசமும் இல்லாத, எந்த விபத்தும் இல்லாத, எந்த இழப்பும் இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. இயேசுவே, நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. நாங்கள் உம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளில் நாங்கள் எதையும் இழந்து போயிடக்கூடாது. இந்த நாளில் எந்த பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடக்கூடாது. இந்த நாளிலே ஸ்தோத்திரப்பா, எனக்கு எந்த விதமான நஷ்டங்களும் வந்துடக்கூடாது. தகப்பனே, என் பிரயாணங்களிலே எந்த விபத்து வந்துடக்கூடாது. பிதாவே, உதவி செய்யுங்க. இயேசுவை உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தகப்பனை சார்ந்து நிற்கிறோம். எங்கள் தெய்வத்துடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஸ்தோத்திரம் அப்பா, காலை நேரத்தில் கிருவாசன தண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு தெய்வ பாதுகாப்பு காணப்படுவதாக. காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வ பாதுகாப்பு காணப்படுவதாக. வேலைக்கு செல்லுகிற சகோதர சகோதரிகளுக்கு தெய்வ பாதுகாப்பு காணப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், அவர்கள் செய்கிற பிஸ்னஸ் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் இந்த நாளில் அநேக தீர்மானங்கள் பிள்ளைகள் எடுத்திருக்கலாம். அந்த தீர்மானங்களை எல்லாம் என் தெய்வம் இந்த நாளிலே நீர் வாக்கிய பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தீர்மானத்தை எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக. என் இயேசு உதவி செய்யுங்க. இன்னைக்கு எதெல்லாம் நான் செய்யணும் என்று
விருப்பத்தோடு இருக்கிறார்களோ அதை எல்லாம் அவர்கள் செய்யத்தக்கதாக என் இயேசு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தெய்வனுடைய கரம் இந்த நேரத்தில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் வெளிப்படுவதாக. தகப்பனே, இன்னைக்கு ஒரு தொழில ஒரு முன்னேற்றத்துக்காக சில காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைப்பதாக. அவர்கள் தொழில ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் பார்க்கட்டும் பார்க்கட்டும் பார்க்கட்டும். இந்த நாளிலே சரீரத்தில் பலகினோம், நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பார்களே. ஆனால் என் தகப்பனே, ஸ்தோத்திரம், சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று நினைவோடு இருக்கிறவர்களுக்கு என் இயேசு இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பீராக, ஒரு அற்புத விடுதலையை கொடுப்பீராக. அவர்கள் சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் என் தகப்பன் மாற்றி போடுவீராக. இந்த காலை நேரத்தில் பலவீனத்தோடு கூட எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கலாமா, அல்லது இந்த ஊருக்கு போகலாமா என்று பல யோசனைகளோடு கூட இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என் தெய்வம் ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க. என் தெய்வம் சரீரத்தில் பலனில்லாத உறுப்பு பலன் அடையட்டும். சுகர்னால் வருகிற பலவீனங்கள், உயர் இரத்த அழுத்தத்தினாலே இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி போவதாக இந்த காலை நேரத்தில் என் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவை ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் இருதயத்தின் விருப்பங்களை நீ நிறைவேற்றி கொடுக்கிற தெய்வம் அல்லவா. எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு வீடு கட்ட பிரயாசப்படுகிறேன் உதவி செய்யுங்க, ஒரு வீடு கட்ட நிலம் வாங்க பிரயாசப்படுகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு விருப்பத்தோடு எந்த காரியத்துக்காக இப்பொழுது அவர்கள் ஆண்டவரே தேவ சமூக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுங்க. உன் மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளுவார் என்று வேதம் சொல்லுதே. நீதிமான்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். தகப்பனே, இந்த நாளிலே மன விருப்பத்தோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், கர்த்தருடைய மகிமை ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே வெளிப்படுவதாக. என் தகப்பனை ஆசீர்வதிக்க வேண்டுமே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு கேடு வரக்கூடாது. கர்த்தரே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 105 வேதாகம வைத்திருக்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 20 வசனம் வரை 105 சங்கீதம் 1 20 வரை வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி அவர் ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கும் செய்யாமலும் இருங்கள் என்றார்.
அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 105 அங்கே 4வது வசனம் சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவருடைய வல்லமையை நாட வேண்டும். நாம் அநேக வல்லமைகளை நாடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த அநேக வசதி படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உண்டு. இந்த நாளில் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு, எனக்கு இருக்கிற சில ஒரு வேதனையான காரியங்கள் மாறுவதற்கு நான் அந்த மனிதனை போய் சந்திப்பேனானால் அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தினாலே அந்த அதிகாரத்தை கொண்டு எனக்கு உதவி செய்வார்கள். எனக்கு அநேகர் அறிமுகமானவர்கள் உண்டு. அவர்களிடத்தில் நான் போவேனானால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சில காரியங்களை செய்வார் என்று ஆண்டவரை சொல்லிக்கொண்டு மனிதனையும் அவன் வல்லமையையும் நாம் நாடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நம்மை விட்டு இந்த காலை நேரத்தில் மாறுவதாக. ஆண்டவர் சொல்றார், மனிதனுடைய வல்லமையை அல்ல, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும்போது மனிதனுடைய வல்லமை அல்லவா நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்து விட மாட்டாரா? ஒரு பெரிய பண தேவை இருக்கிறது. என்னுடைய உறவினர்களில் ஒருவர் இவரிடத்தில் போய் கேட்டால் நான் கேட்கக்கூடிய 5 லட்சம் ரூபாயும் அவரால் தர முடியும் அப்படின்று யாரோ ஒருவருடைய வல்லமையை நாடி நிற்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், நீ அவர்களெல்லாம் நீ நாடாத, நீ என்னை மட்டும் நாடி நெல்லு, என் வல்லமையை மட்டும் நாடி நெல்லு என்று இந்த காலை நேரத்தில் நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். வேதம் சொல்லுது, அவர் சமூகத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? நித்தமும் தேட வேண்டும். நாம் அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் அல்ல, வருடத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய தேவ பிரசன்னத்தினாலே ஒரு தேவ பிள்ளை நிறைய வேண்டும். நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் உங்களுக்கு பிழைப்பு உண்டு, உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு துக்கம் இராது, உங்களுக்கு கண்ணீரின் அருவம் நிரந்தரமாக இராது. எல்லாவற்றையும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு மாற்றுவார். ஆமோஸ் தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் தேவ சமூகத்தை நித்தமும் நாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பழக்கமாக்கி கொள்வோம், அதை அனுபவமாக்கி கொள்வோம். அப்பொழுது நமக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும். பணத்தினால் அல்ல பிழைப்பு, வசதி வாய்ப்புகளினால் அல்ல பிழைப்பு, நமக்கு இருக்கிற அந்தஸ்தினால் அல்ல பிழைப்பு. நமக்கு பிழைப்பு கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அதையும் இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தரால தான் நமக்கு பிழைப்பு. அப்போ நித்தமும் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் மாறுவோம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தெய்வ சன்னிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்ம கையில் கொடுத்த அவருடைய வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 55வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸ்தோத்திரம். இதுவே கர்த்தரை தேடத்தக்க ஒரு நல்ல சமயம். அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலே அவர் வல்லமையை நாடுவோம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவோம், கர்த்தரையும் தேடுவோம். நிச்சயமாக உங்கள் இருதயம் இந்த நாளிலே மகிழும்படியாய்
நீங்கள் களி கூறும்படியாய், நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடும்படியாய் நீங்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு நன்மை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தகப்பனே, எங்களுக்கு பிழைப்பு உம்மாலே தான் உண்டாயிருக்கிறது. மாதத்தில் ஒரு நாள் அல்ல, வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, வருடத்தில் ஒரு நாளும் அல்ல, தினந்தோறும் நித்தமும் தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவத்தை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுப்பீராக. மனுஷனுடைய வல்லமையையும் மனுஷனையும் நாடி ஓடின எங்கள் வாழ்க்கையில் இனி சற்றே நாங்கள் நின்று கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் விசேஷித்த நாளாய், ஒரு மேன்மையின் நாளாய், கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதத்தின் நாளாய் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வைத்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் இந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தாமல் இருந்தால் இந்த நாளில் இப்பொழுதே மற்றவர்களுக்கு இந்த ஜெபத்தை ஷேர் பண்ணுங்க, அறிமுகப்படுத்தி வைங்க. ஆண்டவர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.